Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போது கூட நம்ம எல்லாரும் நம்ம பலவீனங்கள் மத்தியில ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு இருக்கப்பா, நாங்க ஆராதிக்கும் போதே இதுக்குள்ள உற்சாகம் வரணும். நாங்க இந்த பைபிள் ஸ்டடியில இன்னும் நிறைய கத்துக்கணும். அதுக்கு இருக்கிற தடைகளை நீங்க இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சீஷர்கள் டிசைபிள்ஷிப் பத்தி பார்க்க போறோம். நம்மளோட பெரிய நோக்கமே இந்த பூமியில ஒரு டிசைபிளா இருக்கணும் தானே. ஸோ நம்ம இன்னைக்கு கத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கத்துக்கூடிய எப்போ சொல்றது போலதான் நம்மளோட பாவங்களை அறிக்கைட்டு அப்பா இந்த இடத்துல இந்த நிரப்புங்க நம்ம கேட்கணும். ஏன்னா அவரோட பிரச்சனை இல்லாம நம்மளால எதையும் செய்யவே முடியாது, செய்யக்கூடாது. இப்போது நம்ம சொல்லலாமா, ஆவியானவே நம்ம உண்மையை நாம சார்ந்து இருக்கோம். இந்த இடத்துல நான் உங்களை சார்ந்திருக்கோம் ஏசப்பா. நீங்க எல்லாருக்கும் நிரப்புங்க. இதுக்குள்ள இருக்கிற அசைகளை எடுத்து போடுங்க. இப்போதும் அப்பா இந்த நேரத்துக்கு நாம முக்கியத்துவத்தை குழுக்கைகள் கூட செய்யுங்க. ஆவியானது உங்க பிரசனத்துக்கு வேண்டும் அப்பா. இதற்கு ஒவ்வொருத்தரையும் நீர் நிரப்பும் கட்டாவே அப்பா. பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே ராஜா அப்ப எங்களோட ஜபங்களை கேட்கிற பிதாவே அப்பா. இப்போது எங்களோட ஜபமெல்லாம் ஒண்ணு ஒரு மனதை கட்டளை ஏசப்பா. எங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் இருக்கட்டும் கட்டாவே. வரப்போறவங்க மத்தியில் ஒரு மனம் இருக்கட்டும் ராஜா. அசை வாடுங்க அப்பா. உண்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை. உண்மை விட்டா எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்பா. ஞானத்தின் ஸ்வரூபமே அப்ப நாங்க உண்மை சார்ந்து இருக்கிறோம் ராஜா. எங்களோட ஞானத்தினால இல்லப்பா, மனிதர்கள் ஞானத்தினால இல்லாமலே ராஜா. உங்களுடைய ஞானத்தை நாங்க சார்ந்து இருக்கிறோம் ராஜா. வேதத்தை அறிந்து கொள்ள கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே எங்களை நாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசுவே அப்பா, எங்கு 2-3 பேர்களை பாடுறா நாமத்தால் கூடியிருக்கிறார்களோ அங்க நீ வாசம் செய்கிறீரே அப்பா. இந்த இடத்துல நீ வாசமாயிரும் ஆண்டவரே. இந்த இடத்துல நீ வாசமாயிரும் ஆண்டவரே ராஜா. அப்பா எங்களோட அஸ்திபாரம் நீர் ஆண்டவரே ராஜா. எங்களோட எல்லாம் நீர் ஆண்டவரே ராஜா. உண்மை விட்டு நாங்க வேற எதையும் சிந்திக்க கூட கூடாது. இந்த நேரத்துல ஆராதனை நேரமா இருக்கட்டும் அப்பா, அந்த பைபிள் ஸ்டடி நேரமா இருக்கட்டும் 100% உங்களுக்கு நாங்க கொடுக்க இவரோட சிந்தனைகள் எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்க, சிதறாம இருக்க எங்களுக்கு சிறுபத்தாங்க. கவனமாய் நாங்க உண்மை ஆராதிக்கணும். தாழ்மையோடு ஆராதிக்கணும். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும். ஒரு வார்த்தையும் எங்களோட இருதயத்துல சேரணும் ஆண்டவரே. அப்ப விதக்கப்படணும் ஆண்டவரே ராஜா. அப்ப இன்னைக்கு நாங்க கத்துக்கிற ஒரு காரியமும் ஆண்டவரே நாங்க மற்றவர்களிடத்துல சொல்லி அப்பா ஆண்டவரே அவங்க எல்லாம் பக்கம் வர்றதுக்கு எங்களை பாத்திரமாக இருக்கிறாங்க. உண்மையே நாங்க சார்ந்திருக்கோம் ராஜா. இந்த நேரத்துல கூட கர்த்தரோட ஒரு காரியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே எல்லா காரியத்தையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா சில நேரத்துல நம்ம ஏசப்பா மேல சாக மாட்டோம். இப்ப நம்ம இந்த ஆராதனை நேரத்துல கூட ஒரே ஒரு தாட் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். என்னன்னா, நான் எல்லாத்துக்குமே நான் சார்ந்திருப்பேன் சொல்லலாம். எல்லாத்துக்குமே நான் அவரை சார்ந்திருப்பேன். எனக்கு இது தெரியுன்றதுனால நான் அப்படியே செய்திட மாட்டேன். இது என்னோட மென்டாலுக்கு தெரியுன்றதுனால நான் அப்படி நான் செய்துட்டு போயிட மாட்டேன். நான் உங்களை கேட்டு உண்மை சார்ந்து நாங்க செய்ய, சபையாக உண்மை சார்ந்து நாங்க செய்ய, அப்ப குடும்பமாக உண்மை சார்ந்து நாங்க செய்ய, இண்டிவிஜுவலா நாங்க உண்மை சார்ந்து செய்ய எங்களுக்கு ராஜா. சில நேரத்தில் வேலை ஸ்தலத்துல சில அட்வைஸ் கொடுப்பாங்க, ஸ்கூல் காலேஜஸ்ல சில அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த தேவனோட திட்டம் என்னன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்காம நம்மளா செய்து கொண்டிருக்கிற காரியம் கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல ஆண்டவருக்கு சொல்லலாமா, உண்மை சார்ந்துதான் நான் கேட்கிறேன். உண்மை கேட்டுதான் எதையும் நான் செய்வேன். உதவி செய்வேன். என்னுடைய தலைவன் நீர் ஏசப்பா. என்னுடைய தலைவன் நீர் ஏசப்பா. உமக்கு நான் அடிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையே நான் சார்ந்து सर्व सृष्टि कुम जमान नीरे, सर्व सृष्टि का पवर नीरे. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். सर्व सृष्टि कुम जमान नीरे, सर्व सृष्टि காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா,
கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலுற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. எல்லாருமே எழுந்து போமா. Hallelujah, 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 Amen. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை ஒளிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். அப்பா, உன் வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாத ஆண்டவரே ராஜா, அந்த வார்த்தையில நாங்க நிலைத்து நிற்க எங்க ஒருத்தருக்கும் கிருபைக்காக மீதியான நேரத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. முற்றிலுமாய் நீராக ஏற்றுக்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். நம்ம போன வாரம் எல்லாரும் பார்த்துக்கோங்க. நம்ம போன வாரமும் எதை குறிச்சு பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவோட பணியை பார்த்திருந்தோம். அதுல இவாஞ்சலிசம் அதை பத்தி பார்த்தோம், சுவிசேஷத்தை குறிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் டீச்சிங், போதனை பார்த்தோம், ப்ரீச்சிங், பிரசங்கிக்கிறது பார்த்தோம், மிராக்கிள்ஸ் அற்புதங்களை பார்த்தோம், ஹீலிங் சுகமாக்குறது பார்த்தோம், டெலிவரன்ஸ் ஓகே விடுதலை ஆக்குறத பார்த்தோம். அடுத்து மேஜர் மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுனுடைய சில முக்கியமான அற்புதங்களை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறத பத்தி பார்த்தோம். அடுத்து ஒரு குஷ்டரோகி அவர் சுகமாக்குறது பார்த்தோம். நெக்ஸ்ட் நூற்றுக்கதிபதியோட வேலைக்காரன கருத்து சுகமாக்குனதை நம்ம பார்த்தோம். பேதுரோட மாமியார சுகமாக்குனதை நம்ம பார்த்தோம். காற்றை அதாவது அந்த புயலை அதட்டின காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒரு பாரமெட்டிக் முடவனை சுகமாக்குனதை பார்த்தோம். எவ்ரோட மகளை உயிர் தெழ வைத்ததை நம்ம பார்த்தோம். 5000 பேருக்கு போஷித்தத்தை பார்த்தோம். தண்ணீர் மேல நடந்ததை பார்த்தோம். லாசருவை உயிர் தெழ செய்ததை நம்ம பார்த்தோம். அடுத்து இயேசுடைய முக்கியமான போதனைகளும் அந்த உவமைகள் என்னென்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்னன்னா மலை பிரசங்கம், சர்மன் ஆன் தி மவுண்ட பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் இளைய குமாரனுடைய உவமையை பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் நல்ல சமாரித்தனை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த டேலண்ட்
talents, the parables of the talents. அது வந்து தமிழ்ல என்னது தாளந்து. ஓகே, தாளந்தின் உவமைய பார்த்தோம். 10 கன்னிகைகளை குறிச்சு பார்த்தோம். துளைந்து போன ஆட்டுக்குட்டி பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் இயேசுனுடைய ஊழியமும் அவருடைய மீட்பின் பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை எங்கிலும் பிரசங்கித்தார்ன்றதை பார்த்தோம். ப்ரீச்சிங் த கிங்டம் ஆஃப் காட் அதை பார்த்தோம். அப்புறம் ஜனங்களுக்கு போதித்தது அதை பார்த்தோம். அதே போல சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு சுகத்தை அளித்ததும், இன்னொன்னு என்னன்னா பிசாசு பிடித்தவர்களை விடுதலை ஆக்கினதை பார்த்தோம். நெக்ஸ்ட் துளைந்து போனவர்களை தேடி அவர்களை மீட்கும் பணியில கர்த்தர் இருந்ததை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா the crucifixion and the death, அதாவது சிலுவை மரணம் அதை குறிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் இயேசுனுடைய உயிர் எழுதலை குறிச்சு நம்ம பார்த்துருந்தோம். இதுல நம்மளுக்கு போன வாரம் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, சிலுவையில இயேசு சொன்ன அந்த 7 ஸ்டேட்மெண்ட்ஸ், the 7 sayings on the cross, அதுதான் நம்மளுக்கு ஹோம்ஒர்க்கா இருந்தது. ஸோ இந்த நேரத்தை நான் பாசேன். Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோர்ந்து போய் வந்திருக்கீங்கல்ல? ஆனாலும் சோர்வின் மத்தியிலும் நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மளுடன் இருப்பதனால், நம்மளை பலப்படுத்துகிறதுனால எல்லாத்தையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஆமீன். நம்ம மாம்சம் சோர்வு உள்ளதுதான் இல்லையா? மாம்சம் பலகீனமானதுதான். ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியான நம்மளை பலப்படுத்துவார். அந்த 7 இது மாத்திரம் வாசிக்கலாமா? சிலுவையின் 7 வார்த்தைகள். ஒரே சிலுவையின் 7 வார்த்தைகள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாது இருக்கிறார்களே. கரெக்டா? என்ன வசனம் அது? என்ன சாப்டர்? ஆமீன். லூக்கா 23:34. அடுத்தது, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய். லூக்கா 23:43. அடுத்தது, ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். யோவான் 19. சொல்லுங்க, நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 26, 27. வெரி குட். அடுத்தது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன். Matthew chapter 27 verse 46. அடுத்தது, தாகமா இருக்கிறேன். John chapter 19 verse 28. முடிந்தது. ஆமீன். என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Praise God. So ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்க. இதை நீங்க தியானிக்கிறதுக்காக தான். ஏன்னா இப்ப வந்து நம்மளுக்கு அந்த குட் ஃப்ரைடே வரப்போகுது, ரெசரக்ஷன். இது எதுக்காக அப்படிங்கச்சு, இந்த வார்த்தையெல்லாம் சும்மா சடங்காச்சாரம் சம்பிரதாயத்துக்காக அல்ல. இதை தியானிக்கச்சு அவர் சுபாவம் என்னவா இருந்தது, அவர் சிலுவையில அறையப்படுறச்சே அவர் என்னெல்லாம் ஃபீல் ஒருத்தர் உபதிரவப்பட்டுச்சு எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க நம்ம யோசிப்போம்ல. சரி, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ, எவ்வளவு வருத்தப்படுறாங்களோ, என்ன ஏதுவோன்னு. அப்ப இந்த இடத்துல இயேசுவோட நோக்கம் என்ன? தேவ சித்தத்தை செய்யும்படி அந்த சிலுவையில அறிவிச்ச கூட அவர் யாரை பத்தி யோசிக்கிறாரு, யாருக்காக வாஞ்சியோடு இருக்கிறாரு? நம்மளை பத்தி தான் யோசிக்கிறாரு. நம்மளை பத்தி தான் அவர் வாஞ்சியோடு இருக்கிறாரு. ஆமீன். சொல்லுங்க. இன்னொரு ஹோம்வொர்க் கேட்டது, பெரும்பாலுள்ள ஸ்திரீயோட சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க ஒருத்தர். சொல்லுங்க. அதாவது இன்னொரு ஹோம்வொர்க் என்ன சொல்லியிருந்தோம்னா, யவுருவின் மகள் அவ உயிரடைய செய்ய அற்புதத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வழியில் இன்னொரு அற்புதம் செய்யறாரு. அது என்ன அற்புதம்? அது யார்? என்ன?
சொல்லுங்க. 12 வருஷம் அந்த பெரும்பாடு வெரி குட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கரெக்டா கண்டிப்பா அதெல்லாம் கேட்டிருக்கீங்க, பைபிள் வாசிக்கிறீங்கன்னு தெரியுது. 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள இந்த ஸ்திரீ அந்த இடத்துல இயேசுவிட்ட வந்து அந்த வஸ்திரத்தை உங்கள் தொட்ட மாத்திரத்துல ஒரு விசுவாசம் ரட்சித்து நம்மளுக்கு உடனே சுகம் வந்துருச்சு. அது என்ன வசனம்? மத்தேயு 9வது அதிகாரம் 20 22. ஆமீன். Glory to God. சரி, இப்ப நம்ம ஆராதனை வழியில சொன்னது போலதான் சீஷத்துவத்தை பத்தி தான். சீஷத்துவம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த அப்போஸ்தலர் 12 சீஷர்கள் பேரும் அவர்களை கூப்பிட்ட நோக்கம், அவர்கள் செய்தது என்னென்னங்கிறது சுருக்கமா பார்க்க போறோம். சரியா? முதல்ல சீஷர்கள் சொல்றதுக்கு முன்னாடி சீஷத்துவம்னா என்னன்னு தெரியணும்ல. புரியுது உங்களுக்கு? ஓகே ஓகே. அப்போ சீஷத்துவம்னா என்னன்னு தெரியணும்ல. அப்ப எழுதிக்கோங்க. வாட் இஸ் டிசைபிள்ஷிப்? வாட் இஸ் டிசைபிள்ஷிப்? சீஷத்துவம் என்றால் என்ன? What is discipleship? சீஷத்துவம் என்றால் என்ன? சீஷத்துவம் என்றால் என்ன? Discipleship is, நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றேன். Discipleship is the lifelong process. அது சும்மா ஒரு நாள் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சோம் அப்படிங்கிறது இல்ல. Discipleship is lifelong process of following Jesus Christ. Discipleship is lifelong process of following Jesus Christ. சீஷத்துவம் என்பது இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து அவர் போதனைகளை கற்றுக்கொண்டு அவரை போலவே மாறும் ஒரு வாழ்க்கை முறையாகும். சீஷத்துவம் என்பது, எழுதிக்கோங்க, சீஷத்துவம் என்பது இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து அவருடைய போதனைகளை கற்றுக்கொண்டு அவரை போலவே மாறும் ஒரு வாழ்க்கை முறையாகும். நான் மறுபடியும் சொல்றேன். சீஷத்துவம் என்பது இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து அவருடைய போதனைகளை கற்றுக்கொண்டு அவரை போலவே மாறும் ஒரு வாழ்க்கை முறையாகும். திஸ் இஸ் a lifelong, அதாவது நம்ம ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை ஃபுல்லா இயேசுவை நான் பின்பற்றணும். அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி கேட்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி வாழறதுதான் சீஷத்துவம். இப்போ மறுபடியும் இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். Discipleship is the lifelong process of following Jesus Christ, transforming one's life according to his teachings. Whose teachings? Jesus' teachings. According to his teachings and making other disciples. திருப்பி சொல்றேன். Discipleship is the lifelong process of following Jesus Christ, transforming one's life according to his teachings and making other disciples. வாழ்க்கை முறை ஆகும் மற்றவர்களை நம்ம சீஷர்களாக மாத்துறதுன்னு தமிழ்ல. மற்றவர்களை சீஷர்களாக மாற்றும்படி. இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? கிளியரா? ஓகே. அப்ப இப்போ இதுல 4 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? வாட் இஸ் டிசைபிள்ஷிப்னு பார்த்தோம்ல, இதுல 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. நிறைய வரும், ஆனா நான் ரொம்ப சிம்பிளா சும்மா அப்படியே டச் பண்ணிட்டு போறதுக்காக மாத்திரம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபாலோயிங் ஜீசஸ் எழுதிக்கோங்க. ஃபாலோயிங் ஜீசஸ். டிசைபிள்ஷிப் பத்தி, வாட் இஸ் டிசைபிள்ஷிப்?
டிசைபிள்ஷிப்னா இயேசு கிறிஸ்துவ நான் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணி அவர் சொல்லி கொடுத்த டீச்சிங்ஸை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் நடந்து மற்றவங்களையும் ஏசப்பாக்குள்ள நான் சீஷரா மாத்துறது தான் சீஷத்துவம். அதுதான் டிசைபிள்ஷிப். ஓகேவா? இப்போ எழுதிக்கோங்க. ஃபாலோயிங் ஜீசஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபாலோயிங் ஜீசஸ். இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நான் தமிழ்ல சொல்றேன். கமிட்டிங் வாக் இன் ஹிஸ் வே, அதாவது நம்மளோட வழிகளை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்பு கொடுக்குது. கமிட்டிங் டு வாக் இன் ஹிஸ் வேஸ். எந்த வழியில நடக்கணும்? இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த வழியில நடக்கிறதுக்கு நம்மள நம்ம ஒப்பு கொடுக்கறது. கமிட்டிங் டு வாக் இன் ஹிஸ் வேஸ். வசனம் மத்தேயு 4:19. ஃபர்ஸ்ட் ஃபாலோயிங் ஜீசஸ், committing to walk in his ways. மத்தேயு 4:19. following Jesus தான் first one. மத்தேயு 4:19. committing to walk in his ways. இப்போ இங்கிலீஷ்ல சொல்றேன். இயேசுவை பின்பற்றுதல், இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடத்தல், அவரோட வழியில நடக்கிறது தான் தமிழ் என்ன? இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடத்தல். ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை கேட்டு அவர் வழியில நடக்கிறது தான் இயேசுவை நான் ஃபாலோ பண்றேன்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட் லேர்னிங் அண்ட் ஒபீடியன்ஸ். ஃபாலோயிங் ஜீசஸ்னா என்ன பண்ணணுங்கிறது தான் கமிட்டிங் டு வாக் இன் ஹிஸ் வேஸ். ஃபாலோயிங் ஜீசஸ்க்கான அர்த்தம் தான் கமிட்டிங் டு வாக் இன் ஹிஸ் வேஸ். எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? அவரை நம்ம அதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து அவர் வழியில நான் நடப்பேன்னு தீர்மானம் செய்து அதை பின்பற்றது தான் நான் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிறதுக்கான, அவரை ஃபாலோ பண்றதுக்கான அர்த்தம். 4 பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபாலோயிங் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுதல். அதுலதான் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடத்தல் அதோட. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் லேர்னிங் அண்ட் ஒபீடியன்ஸ். இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நான் எப்பவும் போல தமிழ்ல சொல்றேன். ஸ்டடியிங் ஜீசஸ் டீச்சிங்ஸ். ஸ்டடியிங் ஜீசஸ் டீச்சிங்ஸ், தட் இஸ் பிராக்கெட்ல வேர்ட் ஆஃப் காட்னு போட்டுக்கோங்க, பைபிள் படிக்கிறது. ஸ்டடியிங் ஜீசஸ் டீச்சிங்ஸ் அண்ட் ஒபேயிங் தெம் இன் எவ்ரிடே லைஃப். அதாவது நான் கற்றுக்கொண்டு எப்படி கீழ்ப்படிய முடியும் இயேசுக்கு அப்படின்னாக்க, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை வேதாகமத்தை படிச்சு பைபிளை படிச்சு அதை படிக்கிறதோட நிறுத்திடாம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன்ல, அப்பதான் நான் கத்துக்கவும் முடியும், நான் கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் முடியும். லேர்னிங் அண்ட் ஒபீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபாலோயிங் ஜீசஸ் சொன்னேன், அதுல கமிட்டிங் டு வாக் இன் ஹிஸ் வேஸ் சொன்னேன், வசனம் மத்தேயு 4:19 சொன்னேன். அடுத்தது லேர்னிங் அண்ட் ஒபீடியன்ஸ் சொன்னேன், studying Jesus teachings, word of God and obeying them in everyday life, தினமும் வாழ்க்கை முறையில். இப்ப தமிழ்ல சொல்ற கற்றுக்கொள்ளுதல் அண்ட் கீழ்ப்படிதல். கற்றுக்கொள்ளுதல் அண்ட் கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதே ஆகும். வார்த்தையை கத்துக்கணும், அதன்படி நம்ம வாழச்சேதான் லேர்னும் பண்ணுவோம், கற்றுக்கொள்ளவும் செய்வோம், கீழ்ப்படியும் செய்வோம். அதை எப்படி ஆக்ஷன்ல காமிக்கணுங்கிறது தான் உங்களுக்கு சைடுல எக்ஸ்பிளனேஷனா கொடுக்குறேன். எழுதிட்டீங்களா? நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லட்டுமா? கற்றுக்கொள்ளுதல் அண்ட் கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதே ஆகும். தேர்ட் பாயிண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோம், அப்புறம் நம்ம கற்றுக்கொள்றோம், ஒபே பண்றோம், அடுத்தது என்ன ஆகும்? மாறணும்ல. நான் இயேசுவை பின்பற்றேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள மாற்றமே வரலனாக்க, அப்ப எனக்குள்ள மாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். ஸோ எழுதிக்கோங்க இங்கிலீஷ்ல. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா பிகமிங் மோர் லைக் ஜீசஸ் இன் கேரக்டர். இயேசு கிறிஸ்துவோட சுபாவம் எனக்குள்ள அதிகம் காணப்படுறச்சேதான் எனக்குள்ள ஒரு மனமாற்றம் வரும், மறுரூபமாக முடியும். பிகமிங் மோர் லைக் ஜீசஸ் இன் கேரக்டர். அதுக்கு பிராக்கெட்ல எக்ஸாம்பிள் என்னவா இருக்கலாம்? அன்பு, லைக் லவ், ஹியூமிலிட்டி அண்ட் சர்வீஸ். அன்பு, தாழ்மை, சேவை.
இப்ப நான் இன்னும் தமிழ்ல சொல்றேன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், becoming more like Jesus in character, bracketல love, humility and service. இப்ப தமிழ்ல மாற்றம் எழுதிக்கோங்க. நமக்குள்ள மாற்றம் வரணும். என்ன மாற்றம் வரணும்? இயேசுவை போலவே நம் சுபாவங்கள் மாற வேண்டும். இயேசுவை போலவே நம்ம சுபாவங்கள் மாற வேண்டும். பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. என்ன சுபாவம்? அன்பு, பணிவு, சேவை மனப்பான்மை. இதெல்லாம் நமக்குள்ள வளர்றச்சு அதிகமா நம்ம யார பிரதிபலிப்போம்? இயேசுவை பிரதிபலிப்போம். சோ ஃபர்ஸ்ட் சீஷர் ஆகணும்னாக்க, சீஷத்துவம்னா என்னன்னு பார்த்தோம். சீஷத்துவம்னாக்க இயேசு கிறிஸ்துவை நான் பின்தொடர்வேன் நான் ஒரு தீர்மானம் எடுத்து அவருடைய போதனைகளை அவர் சொல்லி கொடுக்கிற அந்த டீச்சிங்ஸை நான் கத்துக்கிட்டு அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து காமிக்கிறது இருக்குல்ல, அதுதான் சீஷத்துவம். அப்படின்னாக்க அவருடைய நான் சீஷனா இருக்கேன், அவருடைய ஸ்டூடெண்டா டிசைபிளா இருக்கேன். அப்ப அந்த டிசைபிள்ஷிப்போட இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன அப்படின்னாக்க, இட்ஸ் நாட் ஒன் டே ப்ராசஸ். சும்மா ஏதோ ஒரு நாளோ இல்ல ஒரு நிமிஷமோ ஒரு வேலைக்குள்ள, இட்ஸ் a லைஃப் லாங் ப்ராசஸ். இது வந்து நம்ம வாழ்ந்து நம்ம இங்க பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நாளும் லைஃப் லாங் ப்ராசஸ் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஒன் செல்ஃப், என்னோட வாழ்க்கையை மாறணும், நான் மற்றவங்களையும் மாற்றும்படியாக ஆழ்ந்து காமிக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? மறுபடியும் நான் ஒரு வாட்டி திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன், அடுத்தது போலாம். மாற்றம் எழுதியாச்சு இல்லையா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதியாச்சு. 4வது பாயிண்ட் மிஷன் அண்ட் சர்வீஸ். இங்கிலீஷ்ல மிஷன் அண்ட் சர்வீஸ். கோயிங் அவுட் டு ஸ்ப்ரெட் தி காஸ்பல். மிஷன் அண்ட் சர்வீஸ். கோயிங் அவுட் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல் and baptize others as commanded in the Great Commission. Going out to spread the gospel and baptize others as commanded in the Great Commission. மத்தேயு 28ல வருமா? Baptize others as commanded in the Great Commission. தமிழ்ல ஊழியம்னு எழுதிக்கோங்க. ஊழியம் நற்செய்தியை பரப்புதல் மற்றும் மற்றவர்களை சீஷராக்குதல். நற்செய்தியை பரப்புதல் மற்றும் மற்றவர்களை சீஷராக்குதல். மத்தேயு 28:19. Matthew chapter 28 verse 19. டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம மாறணும். ரெஃபரன்ஸ் அதுக்கு இப்ப சொல்ல மாட்டோம், அடுத்தது வச்சுதான் சொல்லுவோம், இப்ப இதுல கிடையாது. இது 2 வசனம் மட்டும். ஏன் ஃபாலோயிங் ஜீசஸ்னாக்க, ஏன் ஃபாலோ பண்றேங்கிற குறிக்கோள் எனக்கு தெரியணும். குறிக்கோள் தெரிஞ்ச உடனேவே ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணுவேன்? கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன், கீழ்ப்படிய ஆரம்பிப்பேன். கீழ்ப்படிய ஆரம்பிக்கச்சு எனக்குள்ள மனமாற்றம் வரும். மனமாற்றம் வந்த உடனேவே நான் என்ன செய்ய ஆரம்பிப்பேன்? சும்மா இருக்க மாட்டேன், சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிப்பேன். சுவிசேஷம் சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டேன், மற்றவங்கள சீஷர்கள் ஆக்க ஆரம்பிப்பேன். சீஷர்கள் ஆக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? தேவன் சொன்னது எல்லாத்தையும் நான் என் வாழ்க்கையில செஞ்சு காமிப்பேன், ஒரு ரோல் மாடலா இருப்பேன். இருந்துட்டு நான் போய் மற்றவங்களை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுப்பேன். இதுதானே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை. ஆமீன். ரோமர் 12வது அதிகாரம் 1-2. ரோமர் 12 ரோமர் 12வது அதிகாரம் 1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். நீங்கள் இதன் ரகசியத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்பதென்று பகுதியேற்காக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகும். ஆமீன். இப்ப புரியுதா? என்னவா, நான் இயேசுவை ஃபாலோ பண்றச்சு, நான் அவருடைய லேர்னிங்ஸ், நான் இயேசுவை ஃபாலோ பண்ண நான் தீர்மானம் எடுத்துட்டேன், ஃபாலோ பண்றேன்.
தீர்மானம் எடுத்த உடனே என்ன பண்றேன், அவர் வழியில நடக்க ஆரம்பிக்கிறேன். அவர் வழியில நடக்கச்சு அவர் சொல்லி கொடுக்கறத நான் கத்துக்கடிச்சு எனக்குள்ள கீழ்ப்படிதல் வருது. நான் கீழ்ப்படியச்சு என்ன ஆகுது, எனக்குள்ள மனமாற்றம் வருது. அப்ப அந்த மனமாற்றம் வரைச்சே என்ன ஆகும், இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் தானே நான் என்னோட லைஃப் லாங் அந்த ப்ராசஸ் வேணும்ல. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலயும் நேற்றுக்கு செஞ்ச தப்ப இன்னைக்கு செய்வோமா, அப்படியே செய்ய போகச்சு ஆவியான உணர்த்து வரல இது தப்புன்னு. அப்ப அந்த உணர்த்ததுல கேட்டு என்ன பண்ணணும், உடனே கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்ச உடனேவே என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் என் மனசு மாறுறதுக்கு நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன், இயேசுவை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு தீர்மானம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா. செகண்ட் பாயிண்ட், அவர் சொல்லி கொடுக்கறத நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். கத்துக்க ஆரம்பிச்ச உடனேவே தப்பு எது ரைட் எதுன்னு எனக்கு தெரிய வருது. கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேன். கீழ்ப்படிய ஆரம்பிக்கச்சு இந்த ரோமர் 12:1-2 இது லைஃப் லாங் மறக்கவே மறக்காதீங்க தயவு செஞ்சு. இது ஒரு சீஷரா இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒரு போதகராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் நம்ம பரலோகம் போகணும்னா இது நம்ம லைஃப்ல தினம் எல்லா விஷயத்திலும் இருக்கணும். என்னவா, சகோதரன் நீங்கள் உங்கள் சரீரங்களை, நம்ம சரீரம் நம்ம இன்னும் இந்த உலகத்துல தானே இருக்கோம். நம்ம எதன் மூலியமா பாவம் செய்யறோம், இந்த சரீரத்தினாலதானே பாவம் செய்யறோம். ஒண்ணு கண்ணு பாவம் செஞ்சிடும், இல்ல வாய் பாவம் செஞ்சிடும், இல்ல வேற விதமா எக்ஸ்ட்ரீம் எல்லா பாவங்களும் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் பாவத்துக்கு போகட்டா கூட பொய் சொல்லிடுவோம், தப்பா பாத்துடுவோம், தப்பா கேட்டுடுவோம், எல்லாமே பாவம் தானே. அப்ப இந்த சரீரத்தை நான் என்ன கொடுக்கணும், ஜீவ பலியா அவருக்கு அர்ப்பணிக்கணுமா. இயேசுவை நான் ஃபாலோ பண்றதுனாலே அங்க அவரை நான் என்ன பண்றேன், அவரை ஆராதிக்கிறேன்னு அர்த்தம் வந்துருதா. அப்ப சீஷன்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் யூ மஸ்ட் வர்ஷிப் ஜீசஸ் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப். எழுதுங்க. சீஷத்துவம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க சரீரங்கள்னால எல்லா இடத்துலயும் எல்லா விதத்திலையும் நீங்க ஆராதிக்க வேண்டும். If you are disciple of Jesus, you must worship Jesus in all areas of your life by all means. எல்லா விதத்திலையும். அப்ப நான் அப்படி ஆராதிக்கச்சு இந்த சரீரத்துல என்ன பண்றேன், அர்ப்பணிக்கிறேன், அவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கச்சு என் வழி கிடையாது, அவர் வழிதான். என் ஆசை கிடையாது, அவர் ஆசைதான். என் விருப்பம் கிடையாது, அவர் விருப்பம்தான். ஓகேவா. சோ இது எழுதிட்டீங்களா. அப்ப 2வது வசனத்துல போட்டிருக்கு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இயேசு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார், அதுக்கு தானே நம்ம பைபிள் படிக்கிறோம், எது சரி எது தப்புன்னு. அப்ப அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அவரோட உபதேசங்களை கேட்டு நான் நடக்கச்சு, அப்ப இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போட மாட்டோம். ஆசை இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாமே அவர் சுதந்திரத்துக்கலாம், என்ன வேணா எப்படி வேணா நடக்கலாம், ஆனா எதுவுமே எனக்கு அது நீதியா இருக்காது, தகுதியா இருக்காது, எல்லாமே இல்லையா. நான் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும், அது எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு என் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான். எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, படிப்பு இருக்கு, நான் என்ன வேணா அனுபவிக்கலாம். ஆனா நான் என்ன அனுபவிக்கணும்னு என் வேதாகமம் போட்டிருக்கோ, என் இயேசு எனக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதன்படிதான் நானு வாழணும். அப்ப இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடலைன்னா நான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய நன்மையும் அழகா இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க, பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் எங்க கொடுக்கப்படுத்து இருக்கு நம்மளுக்கு, பைபிள்ல தானே. அப்ப இந்த பைபிள் அந்த செகண்ட் பாயிண்ட் அதானே போட்டிருக்கு, லேர்னிங் அண்ட் ஒபீடியன்ஸ். நீ படிக்க ஆரம்பிக்கச்சேவே அந்த வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சதுன்னா கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவேன். அப்ப அந்த வசனம் குத்தம், வசனம் இருபுறமும் கருவுள்ள பட்டயம். அப்ப அது குத்தடிச்சு. ஏன் இந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் எடுத்து இந்த வசனத்தை தனியா கொடுக்கறோம்னா, இந்த டிரான்ஸ்பர்மேஷன் இல்லாம மிஷன் அண்ட் சர்வீஸ் நம்ம செய்ய முடியாது. எனக்குள்ள மாற்றம் இல்லாம ஊழிய சான்ஸே கிடையாது. நான் மாறலைன்னா நான் போய் மத்தவங்களே எப்படி சிஷியா மாத்துவேன். அப்ப எனக்குள்ள மாற்றம் வரணுமே. அந்த மாற்றத்துக்கு நான் வேதம் இப்படியே பாருங்களேன், ஊழியம் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி எனக்கு மாற்றம் வந்திருக்கணும். மாற்றம் வரதுக்கு முன்னாடி நான் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியறதுக்கு முன்னாடி வேத வசனம் எனக்கு தெரியணும். வேத வசனம் தெரியறதுக்கு முன்னாடி இயேசுவை நான் ஃபாலோ பண்ணணும். இயேசுவை ஃபாலோ பண்ணணும்னு நான் தீர்மானம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வந்தாலும் சரி, லாஸ்ட்ல இருந்து நீங்க பார்க்க போனாலும் இது எதையுமே இந்த 4 பாயிண்ட்ஸ் தான். நீங்க எவ்வளவு பக்கமா மெசேஜ் எடுத்து இது சொன்னாலும் சரி, இந்த ஒன்லைன்ல சொன்னாலும் சரி, இதை பிரிக்கவே முடியாது. அப்ப இந்த தீர்மானம் எடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், 4வது இதுக்கு ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்ப இந்த இடத்துல
என்ன அவருக்கு பிரியும்னு இந்த பைபிள்ல கொடுத்திருக்கு. இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அதன்படி என் பிதா என்ன விரும்புறாரு, என் பிதாக்கு என்ன சித்தம், அவங்க பண்றாங்கன்னு நான் பண்ணிடக் கூடாது. ஏன்? அவங்களோட அழைப்பு வேற, என் அழைப்பு வேற. அவங்க செய்யறாங்க, நான் செஞ்சிடக் கூடாது. ஏன்? அவங்களும் தேவனை தான் ஆராதிக்கிறாங்க. ஆனா தேவன் என்கிட்ட என்ன விரும்புறாரு? இட்ஸ் இண்டிவிஜுவல் காலிங். அதுதான் இந்த 12 சீஷர் கிட்ட இப்ப நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் முதல்ல சீஷத்துவத்தை சொல்லிட்டேன். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் காமன் அழைப்பு என்ன? போய் நம்ம சுவிசேஷம் சொல்லணும், பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால நம்ம சீஷரானாக்க மத்தவங்க சீஷராக்கணும். சோ இந்த சுவிசேஷம் சொல்றதுக்கு எல்லாருமே விழுந்த கடமை. ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கான வசனம் ரோமர் 12:1-2. ஓகேவா? அப்ப இந்த 1-2 மனம் நம்ம புதிதாகணுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் புதிதாக ஆக ஆக ஆகதான் இயேசுவோட அந்த சுபாவம் எனக்குள்ள வரதான் ஒரு நாள் மறுரூபம்னா என்னன்னா, இங்க இருக்கிறபடி இல்ல, அவரை போல நான் மாறி போயிடுவோம். அதுதானே நம்மளுக்கு அதுக்காக தானே இவ்வளவு ஓடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன விட்டு கொடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். நான் சீஷர் ஆகிறதும் ஆகலாம், இல்ல நான் வெறும்னா வந்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படியும் இருக்கலாம். அதுக்கு நான் தீர்மானம் எடுத்தேன்னா, நான் சீஷி ஆகணும் தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னாக்க, எடுத்த தயவு செஞ்சு நான் உங்களை சொல்றேன், உற்சாகப்படுத்துறேன், பின்னாடி வச்சிடாதீங்க. எடுத்ததை இயேசுவை என்னால முடியலதான் விழுறீங்களா, 10 வாட்டி விழுறீங்களா, விழுந்து திருப்பி அங்கேயே உட்காராதீங்க. எழுந்து ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. விழாம இருப்பீங்கன்னு நான் சொல்லல, நாங்களும் விழுந்து வந்தவங்க தான். ஆனா விழுந்த உடனே அங்கேயே இல்லாம ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டுடுங்க. ஒரு நாள் எந்தெந்த விஷயத்துல விழறீங்களோ அதை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? மிஷன் அண்ட் சர்வீஸ் அந்த ஊழியம் இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, அடுத்தது 12 சீஷர்கள் பேரை பார்க்க போறோம். அவங்க எல்லாம் எந்த விதத்துல ஆண்டவர் அழைத்தாரு, எப்படி வந்தாங்க, ஒரு ஜஸ்ட் குட்டி குட்டியா அவங்கள ஆண்டவர் எப்படி எந்த சூழ்நிலை அழைத்தார், அதுக்கான எல்லாத்துக்குமே வசனத்தோட பார்க்க போறோம். சரியா? யாராவது ஒருத்தர் டக்குன்னு பைபிள் ரெடியா வச்சுக்கோங்க, வாசிக்க சொல்லுவேன். முதல்ல 12 சீஷர்கள், 12 disciples of Jesus ன்னு எழுதிக்கோங்க. 12 disciples of Jesus. disciples of Jesus எழுதிட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷர்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சைமன் பீட்டர். SIMON இங்கிலீஷ்ல, தமிழ்ல சீமோன் பேதுருன்னு எழுதிக்கோங்க. சீமோன் பேதுரு. சைமன் பீட்டர் யார் அப்படின்னாக்க, ஒரு மீன் பிடிக்கிறவர். A fisherman called to be a fisher of, அதாவது அவன் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா? சைமன் பீட்டர் யாரு? ஃபிஷர்மேன். சைமன் பீட்டர் எழுதிட்டீங்களா? ஃபிஷர்மேன். and his brother is Andrew எழுதிக்கோங்க. சீமோன் பேதுரு மீன் பிடிக்கிறவன். his brother is Andrew. இந்த எல்லா சீஷர்களுக்கும் அவன் தான் லீடர் இல்லையா? so known as the leader of disciples. இயேசு கிறிஸ்து அவரை என்ன சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா? follow me, I will make you a fisher of men. நீ மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்த, இன்னிலேருந்து உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறேன் அப்படின்னு. so எழுதிக்கோங்க. Jesus called him to follow Jesus or fisher of men. தமிழ்ல சீமோன் பேதுரு மீன் பிடிப்பவர், மீனவர். மனுஷரை பிடிக்கும்படி இயேசு கிறிஸ்து அழைத்தார். அப்ப சீமோன் பேதுரோட காலிங் என்ன? மனுஷரை பிடிக்கும்படி, ஃபிஷர் ஆஃப் மென். வசனம் மேத்யூ சாப்டர் 4, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த
அவருடைய சகோதரராகிய ம். பேதுரு எனப்பட்ட சீமோன் ம். அவன் சகோதரன் அந்திரேயாவும் ம். கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்தபோது ம். அவர்களை கண்டு ம். என் பின்னே வாருங்கள் ம். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஆமீன் சொன்னாரா? அப்ப மீன் பிடிக்கிறவங்க தான், படிப்பறிவு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா எதுக்கு கூப்பிடுறாரு? கர்த்தர் ராஜ்யம் கட்டும்படியா, மனுஷரை பிடிக்கும்படியாக. அப்படின்னா என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக. அதே இதுலயே இன்னொரு வசனம் இருக்கு, மார்க் 1:16-17. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் ம். மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் ம். அவன் சகோதரன் அந்திரேயாவும் ம். கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்தபோது ம். அவர்களை கண்டார். ம். இயேசு அவர்களை நோக்கி ம். என் பின்னே வாருங்கள் ம். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆமீன். இந்த இடத்துல அவரை சீமானு பேதுருவ பீட்டரை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த இடத்துல 12 சீஷர்களுக்கும் லீடரா வச்சுட்டார் இல்லையா? சோ சீமோன் பேதுரு என்ன, ஆண்ட்ரூவோட பிரதர், மீனவரா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து அவரை கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிடுறாரு? என்னை ஃபாலோ பண்ணி வாங்க, ஃபிஷர்ஸ் ஆஃப் மென், நான் அவங்கள மீன் பிடிக்கிறவங்கள இல்ல மனுஷங்களை பிடிக்கும்படி அழைக்கிறேன். புரிஞ்சுதா? அடுத்தது ஆண்ட்ரூ, அதான் பேதுருவோட சகோதரன். ஆண்ட்ரூ தமிழ்ல அந்திரேயா, எதுக்கு இங்கிலீஷ்ல ஆண்ட்ரூ, தமிழ்ல அந்திரேயா. இவரும் மீன் பிடிப்பவர் தான், ஃபிஷர்மேன் தான். அதேதான், பிரதர் ஆஃப் பீட்டர். இங்க அங்க அவர் வந்து பிரதர் ஆஃப் ஆண்ட்ரூ பீட்டர், இங்க வந்து இவர் என்ன? பிரதர் ஆஃப் பீட்டர். ஆண்ட்ரூ வந்து பீட்டரோட சகோதரர். இவர் யார் தெரியுமா? பேதுருவ இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்தவர். எப்படி இருக்கு பாருங்க. ஆண்ட்ரூ தான் பேதுருவ இயேசு கிறிஸ்து கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவாராம். ஆனா ரெண்டாவது வந்த பேதுரு தான் வந்து அத்தனை சீஷர்களுக்கும் தலைவரா வைப்பார் ஆண்டவர். அததான் சொல்லுவாங்க, முந்தினோர் பிந்தினோர் ஆகியும் பிந்தினோர் முந்தினோர் ஆகியும். கர்த்தர் யாரை எப்ப எப்படி மாத்துவானே தெரியாது. நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து டக்குன்னு அப்படியே மாத்திடுவாரு பாயிண்ட். ஓகேவா? சோ இவர் யாருன்னா, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு ஃபாலோ ஜீசஸ் அண்ட் இன்ட்ரோடியூஸ் பீட்டர் டு ஹிம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முதல்ல இருந்தார் இவரு. பேதுருவை இயேசு கிறிஸ்துவை இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு ஃபாலோ ஜீசஸ் அண்ட் இன்ட்ரோடியூஸ் பீட்டர் டு ஹிம். தமிழ்ல தமிழ் எழுதிக்கோங்க. ஆண்ட்ரூ பேதுருவின் சகோதரர், மீனவராய் இருந்தார். பேதுருவை தேவனர் இயேசு கிறிஸ்துவிற்கு அவர் அழைத்து வந்தார். எழுதிட்டீங்களா? அடுத்தது ஜேம்ஸ். இங்கிலீஷ்ல ஜேம்ஸ், சன் ஆஃப் ஜெபேதேன்னு இருக்கும். சன் ஆஃப் ஜெபேதே, அதாவது ஜெபெதேயின் மகன் யாக்கோபு. தமிழ்ல ஜேம்ஸ் சன் ஆஃப் ஜெபெதே, ஜெபெதேவின் மகன் யாக்கோபு. தமிழ்ல யாக்கோபு, ஜெபெதேவின் மகன். known as the greater fisherman. இவரும் எப்படியா? மீனவர் தான். இவரும் யாரு? மீனவர் தான். இவர் யாரோட சகோதரர்? ஜானோட சகோதரர். பிரதர் ஆஃப் ஜான், பிரதர் ஆஃப் ஜான். எழுதிட்டீங்களா? தமிழ்ல யோவானுடைய சகோதரர். எப்ப கூப்பிட்டாருன்னா, அவங்க அப்பாவோட கூட அவர் மீன் வலையை பின்னிக்கிட்டு இருக்காரு. called while mending net with his father. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நீங்க எந்த வேலையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஏசு எப்ப உங்களை கூப்பிடுவாரு தெரியாது. ஃபாலோ மீ அண்ட் ஐ வில் மேக் யூ. என்ன பண்ண? மீன் பிடிக்க வைக்க போறாரு, மனுஷங்களை பிடிக்க வைக்க போறாரு. நம்மள மனுஷங்களை. அப்போ ஆத்ம ஆதாயம் செய்யறதுக்கு எப்ப வேணாலும் அவர் நம்மளை கூப்பிடுவாரு.
ஏன் இந்த ஒர்க்கை நான் மெனக்கட்டு எழுதி இதுல மென்ஷன் பண்றேன்னா, நீங்க எந்த இடத்துல எந்த வேலையில வேணாலும் இருக்கலாம். பியூட்டிஷியனா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஊழியம் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இல்ல படிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும். ஆனா ஆண்டவர் கூப்பிடுச்சு உடனே கீழ்ப்படிஞ்சு ஃபாலோ பண்ணிடுங்க. ஆமே. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு? He was called while mending nets with his father. தன் தகப்பனுடன் கூட மீனோட வலையை அவர் பின்னி கொண்டிருந்தார். ஓகேவா? வசனம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21 22 எழுதிக்கோங்க. Matthew chapter 4 21 to 22. அவர் அவ்விடம் விட்டு போகும்போது வேறு 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடைய படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவர்களுக்கு சென்றார்கள். ஆமீன். அடுத்தது மார்க், அதுலயே அந்த இதுக்கே 1ஆம் அதிகாரம் 19 20.
எஸ், ஓகே, டன். அவர் வந்து பேதுருவோட பிரதரா இருந்தாரு. இவர் தான் நீங்க சொன்னது போல பீட்டரை இயேசு கிட்ட இருந்து கொண்டு வந்தது. நீங்க யாக்கோபு பத்தி ஓகே, சூப்பர். அக்கா நீங்க வந்து யோவான் பத்தி சொல்லுங்க. ஓகே, சரி, ஓகே, டன் டன் டன். பேதுரு குறிச்சு உங்களுக்கு இதுவா இருக்கு. அக்கா நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு டிஸ்கபிள். எனி டிசைபிள், எனி டீச்சர். கபடமனம். எஸ், சூப்பர், க்ளோரி டு காட். ஓகே, நம்ம யோவானை பத்தி பார்த்துலாம். யோவான் வந்து யாக்கோபோட பிரதரா இருக்காங்க, செபெதேயுவோட மகனா இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்கிட்ட இருந்த ஒரு குவாலிட்டி என்னன்னா, ஏசப்பா வான்னு சொன்னோடனே அந்த எல்லாத்தையும் டப்பாவையும் விட்டு அந்த இன்னும் அந்த வேலையும் விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி வந்துடுறாங்க. அதே மாதிரி பிலிப் சொன்னது போல அவங்க எல்லாம் பெத்சைடா ஊர்ல இருந்து இருக்கிறாரு. பிலிப் பெத்சைடா ஊர்ல இருந்து வராரு. அவர் வந்து யோவான் ஸ்நானகன் கிட்ட அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஏசு கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஏசு அவரை பார்த்து என்ன பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் நாத்தானுவேலை குறிச்சு பார்த்தோம். அவர் வந்து பிலிப்பு மூலியமா வர்றாரு. இங்க பாத்தீங்கன்னா சில பேர் ஆண்டவர் டைரக்டா கூப்பிடுறாரு, சில பேர் ஒருத்தவங்க மூலியமா வராங்க. இல்ல அது எவ்வளவு அழகா இருக்குல்ல. சோ பிலிப் மூலியமா வராங்க. ஏசு சொன்னது போல ஏசு நாத்தானுவேலை பார்த்து சொல்றாரு, கபடற்ற இஸ்ரவேலே அப்படின்னு, இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சீஷத்துவம்னா என்ன நம்ம பார்த்திருந்தோம். அது வந்து இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். நம்ம அனுதினமும் வாழ வேண்டிய ஒரு வாழ்வு முறை என்றது நம்ம பார்த்திருந்தோம். அது லைஃப் லாங் ப்ராசஸ்ன்றதை பார்த்திருந்தோம். இது என்னன்னா நம்ம லைஃப் லாங் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணணும். அவரோட அவரோட வேத வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நம்ம உருவாகி மற்றவங்களை சீஷர்கள் ஆக்கணும்.